ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு பொதுத்தமிழ் கிளாஸஸ். ஸோ பொதுத்தமிழில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது நம்ம அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி பொதுத்தமிழ் அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் வந்து வேணால் பார்த்துட்ருக்கோம் ஸ்பெஷல் கிளாஸ் அடிப்படையில். ஸோ பொதுத்தமிழில் அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இது என்ன சொல்கிறது நம்ம தேர்ட் கிளாஸ், சரியா? ஸோ இந்த தேர்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன புக்கை பேஸ் பண்ணி உயர்தர கட்டுரை இலக்கணம். நம்ம எப்படி ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம், செகண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஒரு அவுட் சோர்ஸ். செகண்ட் கிளாஸில் வேற ஒரு அவுட் சோர்ஸில் இருந்து நம்ம கண்டென்ட் பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்லக்கூடிய அதே புத்தகம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்த அந்த ஒரு புத்தகத்திலிருந்து இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, ஓகேவா? இதெல்லாம் சிலபஸில் இன்டெரக்டாக கவர் ஆகும் இல்லையா? அதில் இயல்பு வழக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, பண்பு பெயர், இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சின்ன சின்ன முக்கியமான ஒரு சொல்லுவோம் நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு டேரெக்டாக இன்டெரக்டாக கவர் ஆகக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன ஒரு பார்ட் வீடியோ தான், பார்த்துலாமா? ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க, சரியா? அழகாக கவனிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ நல்லா பாருங்க, வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதில் இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு ரெண்டு டைப் இருக்கும் இல்லையா? அதில் இயல்பு வழக்கில் 3 வகை இருக்கும். ஒன்று இலக்கணம் உடையதுன்னு பார்த்துருப்போம், ரெண்டாவது இலக்கண போலி, மூணாவது மறு. அதுலேயே 3வது வகை மறு, ஓகேவா? இலக்கணம் உடையதை நாங்கள் கொடுக்கல, ஏன்னா இலக்கணம் உடையதுனா ஒன்றும் கிடையாது. ஒரு சொல்ல நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், நம்ம பேச்சு வழக்கில் எழுத்து வழக்குலையோ ஆல்ரெடி இருக்குது இலக்கண முறைப்படி என்ன அந்த சொல் எப்படி இருக்குது, நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அதே மாதிரி அந்த சொல் நம்ம அதேபடி பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது இலக்கணம் உடையது, அதான் இலக்கணம் உடையது, ஓகேவா? இலக்கண போலி அப்படின்னா, இலக்கண போலி அப்படின்றது என்ன சொல்றது, அதை பார்க்க நம்ம என்ன சொல்றது, நம்ம பயன்படுத்தும் போது அது இலக்கணம் உடையது போன்றவே இருக்கும், ஆனால் அது போலியான ஒரு சொல் இருந்தாலும் பரவாயில்லன்னு பயன்படுத்துவோம், ஓகேவா? அதான் இலக்கண போலி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த விசிறி அப்படின்றது, விசிறி, கோயில், நகர்ப்புறம் அப்படின்றதான் என்னது நம்ம பயன்படுத்த வேண்டிய சொற்கள். ஆனால் அதுக்கு பதில் நம்ம எங்கேயாவது இடத்துல சிவிரி, கோயில், புறநகர்னு பயன்படுத்துவோம், ஓகேவா? நகரனுடைய புறப்பகுதிக்கு நகர்ப்புறம், ஆனால் பாருங்க புறநகர் அப்படின்றத பயன்படுத்துவோம், ஓகேவா? கோவில் ஆக்சுவலாக நிறைய புத்தகங்களில் கோயில் அப்படின்ற வழக்கு தான் முதல்ல இருந்துச்சு, ஓகேவா? கோ ப்ளஸ் இல், ஓகேவா? இல், அதான் கோயில் அப்படின்றதான் கரெக்டு, ஓகேவா? அப்படின்னா அது தெய்வம், அரசன், அவங்க வாழக்கூடிய ஒரு இல்லம், இல் அப்படின்றது, அதனால தான் கோயில் அப்படின்றதான் கரெக்ட் அப்படின்றதான் பழங்காலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக கோவில் அப்படின்றதான் பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் என்னது கோயில், கோயில் அப்படின்றது இலக்கண போலியில் தான் வச்சுருக்காங்க, ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, விசிறி, சிவிரி அப்படின்றது இலக்கண போலியில் வரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்க, 3வது இயல்பு வழக்கில் இருக்கக்கூடிய 3வது வகை மறு. மறுவுன்னா என்னதுமா, ஒரு சொல் வேறு வகையாக நம்ம பயன்படுத்தக்கூடியது, ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் இல்லையா, அது நம்ம டீட்டெயிலாக நிறைய ஊர் பெயர்களை பார்த்துருப்போம். இங்கே ஒரு பொதுவான ஒரு சொல்லை பார்க்குறோம், ஓகேவா? பாருங்க, வாழ்நன் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு பதிலாக என்னது, இதை சுருக்கி வாணன் பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக இந்த வாழன்ற சொல்லுக்கான பொருள் என்னது, வாழன் அப்படின்னா வாழ்பவன் அர்த்தம், ஓகேவா? ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அவனதான் என்ன சொல்லுவாங்க, வாழ்நன் சொல்லுவாங்க, அதான் வாழ்பவன், அதான் வாழ்நன், ஓகேவா? இது என்ன ஆயிடுச்சு, மறு பேரா இன்னும் சுருங்கி வாணன் அப்படின்றது மாறிடுச்சு, வாணனா மாறிடுச்சு, ஓகேவா? அப்போ வாழ்நன் அப்படின்னாலும் வாணன் அப்படின்னாலும் வாழ்பவன் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே பொருள் தான். இந்த 3 சொல்லும் ஒரே பொருளை குறிக்கும், வாழ்பவன் அப்படின்ற பொருளை தான் குறிக்கும், சரியா? ஓகேவா? இது ஒன்று. அடுத்து வழக்கிலேயே தகுதி வழக்குன்னு ஒன்று பார்த்துருப்போம். தகுதி வழக்கு அப்படின்றது 3 வகை, ஓகேவா? ஒன்று இடக்கரடக்கல்னு ஒன்று பார்த்துருப்போம், அடுத்து மங்களம், அடுத்து குழு குறி, இந்த 3 வகை இருக்கு. இடக்கரடக்கல் என்னது, ஒரு இடத்துல வந்து பப்ளிக்காக நம்ம என்ன சொல்லுது, அந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் என்ன சொல்லுது, ரொம்ப கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் பயன்படுத்துறது, நம்ம பயன்படுத்த மாட்டோம், என்ன சொல்லுதாங்க, ஒரு அசிங்கமாக இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவோம், வேற மாதிரி பயன்படுத்துவோம் இல்லையா, அதான் என்னது இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல், ஓகேவா? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பாருங்க, பன்றியோடு சேர்ந்த கன்றும். அதாவது பன்றியோடு சேர்ந்த கன்றும் அப்படின்னா அதனுடைய குட்டி, ஓகேவா? ஸோ அதனுடைய பிள்ளை, ஓகேவா? அப்படி நம்ம எடுத்துக்கலாமே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையா கன்றா சார் குட்டின்றீங்க, மரபு தமிழ் வேற மாதிரி சொல்கிறீங்க, இது நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வி தின்னும். பவ்வி அப்படின்னா மலம், ஓகேவா? பவ்வி அப்படின்னா மலம். அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம டே டு லைஃப்பில் வழக்கில் வேற மாதிரி பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொல்ல நம்ம பப்ளிக்கில் பேசும்போது பயன்படுத்த மாட்டோம் இல்லையா, அப்போ அந்த இடத்துல ஒரு 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 டீசன்சி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதையை கருதி, என்ன சொல்கிறது, ஒரு நன்மதிப்பு கருதி அந்த வார்த்தையை போடாமல் பவ்வின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, அதான் இடக்கரடக்கல், ஓகேவா? இடக்கரடக்கல். அடுத்து பாருங்க, மங்களம் சொல்லக்கூடிய கான்செப்ட். மங்களம்னு என்னது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமங்கலமான ஒரு விஷயத்த அதே வந்து பார்த்தீங்கன்னா அமங்கலமாக டைரெக்டாக டே அவன் செத்துட்டானா அப்படின்னு நம்ம சொல்லாமல் அதே கொஞ்சம் மங்களகரமாக நாகரீகமாக சொன்னால் எப்படி இருக்கும், ஓகேவா? அமங்கலமான ஒரு விஷயத்த ஒரு மங்களகரமாக கொஞ்சம் நல்ல விஷயமா சொன்னால் எப்படி இருக்கும், நல்ல விஷயம் போன்று சொன்னால் எப்படி இருக்கும், அதான் மங்களம் அப்படின்றது, ஓகேவா? அதை பாருங்க, செத்தான் அப்படின்னு சொல்லுவோமா, அது அமங்கலமான ஒரு சொல். அதுக்கு பதிலாக மங்களகரமான மங்களமாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லை பயன்படுத்துவாங்க பாருங்க, துஞ்சினான்.
பாருங்க, இறைவன் திருவடி நிழலடைந்தான், இல்லை இறைவன் திருவடி சேர்ந்தான், இல்லை இறைவன் அடி சேர்ந்தான் சொல்லுவோமா? அடுத்து பாருங்க, இயற்கை எய்தினார் சொல்லுவாங்க இல்லையா? அடுத்து பாருங்க, இயற்கை எய்தினார், திருநாடு அலங்கரித்தான், திருநாடு அலங்கரித்தான். இப்போ இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை கொண்டு போகும்போது நிறைய அலங்காரம்லாம் பண்ணி கொண்டு போவாங்க இல்லையா? திருநாடு அலங்கரித்தான். ஓகேவா? அப்படின்னே போச்சுக்கோங்க, திருநாடு அலங்கரித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பெரும் பிரிவு உற்றான். பெரும் பிரிவுனா அது சாதல். பெரும் பிரிவு அப்படின்னா சாதல், அதாவது இறந்து போயிட்டான்னு அர்த்தம். ஓகேவா? இது செத்தான் அப்படின்றதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த நல்ல விஷயம் கிடையாது, அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு வினை நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் சொல்லும்போது நம்ம கொஞ்சம் நல்ல விஷயம் மாதிரி அமங்கலமாக இல்லாமல் மங்களமாக சொல்கிறது, இதெல்லாம் இப்படி பயன்படுத்தலாம் நம்ம. சரியா? அடுத்து குழுவு குறின்றது உங்களுக்கு தெரியும். சரியா? குழுவு குறின்றது என்னது? ஒரு பொது இடத்துல இருக்கும் அப்படின்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 100 பேருக்கு வச்சுக்கலாம். அங்கே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும், அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி. இப்போ நிறைய மணி ஹேஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா? பார்த்துருப்பீங்க இல்லையா? அது புரியுற மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அதுக்காக அவங்களை அந்த மாதிரிலாம் பண்ண சொல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பயன்படுத்தணும்னு வச்சு என்ன பண்ணுவோம், நம்மளுக்குன்னு ஒரு கோட் வேர்டு வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற கோட் வேர்டு தான் இந்த குழுவு குறி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கருந்தலை அப்படின்றது கால் பாகம் அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? இப்போ ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கப்பா, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒரு ஊரில் ஒரு 20-30 பேர் இருக்கீங்க. ஓகேவா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு புதையல் ஒன்று இருக்குது, ஒரு மூவி மாதிரி வச்சுக்கலாம், புதையல் ஒன்று வந்துருக்கு, ரொம்ப தூரமாக போகணும், எல்லாத்துக்கும் விஷயம் தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழுக்கிட்ட இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண முடியாது, பப்ளிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் முந்திப்பாங்க. அப்படின்றதுனால ஒரு குழு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம், அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, டே என்ன எவ்வளோ தூரம் தான் போகணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 பாகம் கடந்து வந்துட்டாங்க, இன்னொரு 1/4 பாகம் தான் இருக்குது. அந்த குழு மட்டும் என்ன சொல்லிக்கும், அவங்களுக்கு மட்டும் அந்த கோடு வேர்டு தெரியுதுன்னா என்ன சொல்கிறது, ஒரு கருந்தலை போனால் போதுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற குழுக்கள் குழம்பும், கருந்தலையா அப்படின்னா என்ன சொல்கிறான்னு தெரியலையே, இன்னும் எவ்வளோ தூரம் தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அந்த குழுவுக்கு கருந்தலை அப்படின்னா தெரிஞ்சது அப்படின்னா ஓகே, இன்னும் 1/4 பாகம் போகணும் அப்படின்னு நம்ம அந்த குழுவுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த குழுவு குறி அப்படின்றது. ஓகேவா? ஸோ கருந்தலை அப்படின்றது 1/4 பாகம், அதாவது 1/4 1/4 பாகம் அப்படின்றத குறிக்கும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, இரு குரங்கு கை. ஓகேவா? குரங்கு அப்படின்னா முசு அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கிற பார்த்துருப்போம். முசுனா குரங்கினுடைய ஒரு வகை, ஒரு இனம் இல்லையா? ஓகே, அதனுடைய ஒரு வகை. அப்போ இரு குரங்கு கை அப்படின்னாலும் பாருங்க, 2 குரங்கு இருக்கு இல்லையா? அப்போ முசு கை அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்புறம் இரு குரங்கு கை, முசு கை, இதெல்லாம் குழுவு குறி. சரியா? ஓகேவா? பவ்வி அப்படின்றது மலம் அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகே. அடுத்து பாருங்க, திசை வழக்கு. அதான் நம்ம பயன்படுத்தும் போது ஒவ்வொரு திசை வழக்கின் அடிப்படையில் ஒரு திசை சொல் மாதிரி தான் ஒவ்வொரு திசை வழக்கு. அந்த வழக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவாங்க. ஓகேவா? இப்போ தஞ்சை பகுதியில், வட ஆற்காடு பகுதியில், கோவை பகுதியில் ஒரு விஷயம் நம்மள்ட்ட இல்லை, நம்மள்ட்ட இருந்து பிரிந்து போகுது, நம்மள்ட்ட இருந்து அது விலகி போகுது, இல்லை நம்மள்ட்ட இல்லை அது கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரியான வழக்கில் பயன்படுத்தியிருப்பாங்க. பாருங்க, கெட்டு போயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே தஞ்சை பகுதியில் அது சொல்லியிருப்பாங்க. இதே வந்து வட ஆற்காடு பகுதியா, தாரை வார்த்து போயிற்று, நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சில கம்யூனிட்டிஸ்லாம் மக்கள் நம்ம பயன்படுத்த எப்படி சொல்லியிருப்போம், தன்னுடைய மகனை என்ன சொல்லுவோம், தாரை வார்த்து கொடுத்தால் சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னு அது அவங்கள்ட்ட வந்து பிரிஞ்சு இன்னொரு இடத்துக்கு அவங்க வாழ போகிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதான். ஓகேவா? அப்போ கெட்டு போயிற்று, தாரை வார்த்து போயிற்று, தன்னிடம் இருந்து பிரிந்து போயிற்று, இல்லாமல் போயிற்று அப்படின்ற விஷயத்தை தான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடத்துல பயன்படுத்துவாங்க. ஓகேவா? பாருங்க, கூட போயிற்று, என்கிட்ட இருந்து இன்னொருத்தர் கூட போயிற்று. ஓகேவா? காணாமல் போயிற்று. ஓகேவா? ஒரே விஷயம் தான், ஆனால் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரியான வழக்கில் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இழி வழக்கு. நம்ம டே டு லைஃப்பில் வேற மாதிரிலாம் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம பேசிப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வெளுத்து வாரிட்டான், நேற்று நடந்த சண்டையெல்லாம் வெளுத்து வாரிட்டான்டா. ஓகேவா? நேற்று சண்டை போட்டாங்கடா அப்படின்னா அது வேறு விஷயம். வெளுத்து வாரிட்டாங்கன்னா நம்ம ஒரு என்ன சொல்லுவோம், லோக்கல் டேர்ம்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வழக்கெல்லாம் இழி வழக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இலக்கண அடிப்படையில் இழி வழக்கு, அதெல்லாம் அதாவது தவறாக ஒரு மாதிரி லோக்கலாக பேசுகிறோம் இல்லையா? அதான் இழி வழக்கு. கம்பி நீட்டி விட்டான், என்னது நம்ம மரபில் பழமொழிகள், மரபு, அது ஓமை அப்படிலாம் பயன்படுத்தணும் இல்லையா? அந்த ஒரு டாப்பிக்கே மரபு இல்லை, அதெல்லாம் கம்பி நீட்டி விட்டான். ஸோ அதுவும் இழி வழக்கு தான். ஓகேவா? அந்த பருப்புலாம் அங்கே வேகாது சொல்லுமா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, அந்த பருப்புலாம் அங்கே வேகாது, ஒரு மாதிரி லோக்கலாக பேசுவோம் இல்லையா? அதெல்லாம் இழி வழக்கான ஒரு வழக்கு சொற்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பண்பு பெயர். அடுத்து என்னது, பண்பு பெயர். பண்பு பெயர் உங்களுக்கு தெரியும், பண்பு பெயருக்கான விகுதிகள் நிறைய இருக்கும். அதில் மை விகுதி ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கருமை, செம்மை, பசுமை, பொன்மை, வெண்மை. ஓகேவா? ஸோ இந்த சொற்கள் எல்லாமே என்னது, பண்பு பெயருக்கான சொற்கள். அதே சமயத்தில் இந்த சொல் பண்பு பெயர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே சமயத்தில் இந்த சொல்லுக்கு நிகராக இந்த சொல், அப்போ பாருங்க, இந்த கருமைன்னு வருது இல்லையா? அப்போ கரு, செங், ஓகேவா, பசுமை, பச்சை, ஓகேவா,
பொன், வெண்மை, அதாவது வெல் அப்படின்லாம் மாறும். ஓகேவா? அதை பார்ப்போம், எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல் பேஸ் பண்ணி இதுக்கு நிகரான பொருள். இப்போ கருமைனா ஒரு பெருமையை குறிக்கிற மாதிரி சொல்லு கூட கரு அப்படின்ற அடிப்படையில் அதை பேஸ் மட்டும் அதான் இந்த ஒரு அடிப்படை சொல்லை மட்டும் வச்சு பக்கத்தில் ஒரு சொல்லை வந்து பெருமையை குறிக்கிற மாதிரி ஒரு பொருள் தரக்கூடிய சொல் உருவாகலாம். ஓகேவா? வலிமையை தரக்கூடிய மாதிரி சொல் உருவாகலாம். பழமையை சொல்கிற மாதிரி. ஓகேவா? பழமையை சொல்கிற மாதிரி, கொடுமையை சொல்கிற மாதிரி. ஓகேவா? கொடுங்கோல் ஆட்சி சொல்லுவோம் இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. அடுத்து பாருங்க, கீழ்மை, ஒரு கீழ்த்தரமான விஷயத்த சொல்றதுக்கும் அந்த கருமைன்ற அந்த கருன்ற சொல் பயன்படும். அந்த ஒரு பண்பு சொல் பயன்படும். அதே போல தீமையை சொல்ற மாதிரியும் பயன்படும். எப்படி பயன்படுது? இந்த மாதிரி எப்படி பல்வேறு வகையான பொருளையும் அந்த கருமைன்ற சொல்லுக்கான நிறைய பொருள் இருக்கு. இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் தகுந்த மாதிரி எப்படி கருன்ற சொல் பேஸ் பண்ணி நிறைய என்ன சொல்ற நம்ம பண்பு சொல் உருவாகுது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்து செம்மைக்கான பொருள் பாருங்க. செம்மைன்றதுக்கு செவ்வை. செவ்வைனா ஒன்றும் கிடையாது. செவ்வை அப்படின்னாலும் நேர்மை என்ற பொருளை தான் குறிக்கும். செவ்வை அப்படின்னாலும் நேர்மை அப்படின்ற பொருளை தான் குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, செவ்வை, நேர்மை, ஒழுங்கு, துப்புரவு, அழகு, பெருமை, சிறப்பு அப்படின்ற இதெல்லாம் அது சொல்லும் பொருளும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இது சொல்லும் பொருளும் தான். இது சொல்லும் பொருளும் கூட நீங்க படிக்கணும். செம்மைனா இவ்வளவு பொருள் இருக்கு. பசுமைன்னு அது இளமையை குறிக்கும். ஈரமாக இருக்கக்கூடியது, ரொம்ப பச்சையாக இருக்கிற ஈரமாக இருக்கிறதையும் குறிக்கும். குளிர்ச்சியாக இருக்கிறத குறிக்கும். ஓகேவா? அழகாக இருக்கிறது குறிக்கும். இனிமை, புதுமை, வேகாமல் இருக்கிறது. அதனால அந்த காய் வேகலடா, பச்சையாக இருக்கடா அப்படின்னு அது அந்த வேகாமல் இருக்கிறது கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் இளமையை குறிக்கும். ஓகே. அடுத்து பொன்மை என்னது? பொலிவுறது. அது பொலிவுறது மின்றது சொல்லுமா? பொலிவுற இருக்கிறது. அதே போல் என்ன சொல்ல, அழகாக இருக்கிறது, ரொம்ப விளக்கமாக இருக்குது. ஒரு விஷயம் நம்ம பளிச்சுன்னு இருக்குது, அதான் பொலிவுறது. அப்படின்னா அது ரொம்ப விளக்கமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, வெண்மை. வெண்மைன்றது என்னது? வெண்மைன்றது வெறுமையும் குறிக்கும், வெளிப்படையாக இருக்குது. இப்போ ஒரு வெள்ளை நிறத்தை பார்க்குறீங்க, வெண்மை நிறத்தை பார்க்குறீங்க, எப்படி இருக்கும்? ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், வெளிப்படையாக இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நல்லா ஒயிட் கலர் பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கும் இல்லையா? அதுதான். ஓகேவா? அடுத்த அறிவின்மை அப்படின்னா ஒரு பிளாக் போர்டு, சார் ஒரு ஒயிட் போர்டு பார்க்குறீங்க, அதில் ஒன்றுமே எழுதலை, பிளாங்காக இருக்குது அப்படின்னா அது உள்ள ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அது அறிவின்மை அப்படின்றதையும் குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கள்ளமின்மை. ஓகேவா? அடுத்து உள்ளீடு இன்மை அப்படின்னா உள்ள ஒன்றுமே இல்லை, அறிவே உனக்கு இல்லைடா, உள்ள ஒன்றுமே கிடையாதுன்னா ஒரு பிளாங்காக இருக்குது, ஒரு ஒயிட்டாக இருக்குது, இந்த பேப்பரில் ஒன்றுமே இல்லை, ஒயிட்டாக இருக்குது சொல்லுவோம் இல்லையா? அப்போ உள்ளீடு இன்மை அப்படின்றதையும் குறிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வேஸ்ட் பண்ணி எப்படியான பண்பு பெயர் சொற்கள், அதாவது பண்பு சொற்கள் எப்படி உருவாகுது பார்க்கலாமா? பாருங்க, கருமைன்னு பார்த்தோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி நிறைய நம்ம அதுக்கான சொல்லும் பொருளும் பார்த்துருப்போம். ஒவ்வொரு வகையான சொல்லும் பொருளுக்கும் தகுந்த மாதிரியும் சொற்கள் அமைஞ்சிருக்கு பாருங்க. கருங்கன்னா கண்ணீர், அதாவது திருஷ்டியை குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கருங்காடு, சுடுகாடுன்ற கருங்காடு, கருமைக்கு தீமைன்ற ஒரு சொல்லும் பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ கருங்காடுன்றது என்னது? கருங்காடுனா சுடுகாடுன்றது நல்ல விஷயமா? தீமையை தரக்கூடிய அதானது தீமையான ஒரு விஷயம் தானே? அப்போ அதையும் கொடுக்குது பாருங்க. ஓகேவா? பாருங்க, இந்த எல்லா சொல்லையும் பாருங்க, கருன்னு வருது இல்லையா? ஓகேவா? கார். ஓகேவா? இதானது அந்த ஒரு பண்பு பெயருக்கான அடி சொல்லா வருது. அடி சொல்லா அது அடிப்படை சொல்லா வருது. அதை பேஸ் பண்ணி பல்வேறு விதமான என்ன சொல்றது, நம்ம ஒரு தீமையை குறிக்கிற மாதிரி, கொடுமையை குறிக்கிற மாதிரி, ஓகேவா, ஒரு நிறத்தை குறிக்கிற மாதிரி எல்லா பொருளையும் தர மாதிரியும் சொற்கள் வந்து கொடுக்கும். கருங்காடுனா சுடுகாடுன்னு அர்த்தம். கருங்காய் பாருங்க, இளம் பாக்குக்கு கருங்காய் என்ற இன்னொரு பேரும் இருக்கு. ஓகேவா? அவர் இளம் பாக்கு இளமையையும் குறிக்குது. ஓகேவா? கருஞ்சரக்கு, கூலம், தானியம் அப்படின்ற பொருள் தருது. கருஞ்செய் பாருங்க, செய்யினானது நிலம்ன்றது நமக்கு, செய்யினா வயல் அப்படின்றத படிச்சிருப்போம். கருஞ்செய் அப்படின்னா நன்செய் நிலத்தை குறிக்குது. ஓகேவா? நாழிகைனா காலம், நேரத்தை குறிக்கும். நாழிகைனா காலம், நேரத்தை குறிக்கும். கருநாழிகைனா அந்த நேரம் காலமே கருமையா இருக்கு, இருட்டா இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? அதான் இரவு நேரம் சொல்லுவோமா? ஓகேவா? அடுத்து பாருங்க, கருப்பு அப்படின்னா பஞ்சம் அப்படின்றதையும் குறிக்கும், கருப்பனா பேய் அப்படின்றதையும் குறிக்கும். ஓகேவா? கருவூலம், பொக்கிஷ அறை ரொம்ப பாசிட்டிவா சொல்றது, ஒரு பொருள் இருக்கு, ஒரு மதிப்போட சொல்றது. ஓகேவா? அடுத்து கார்வினை என்னது? கார்வினை அது தீமை தர, தீச்சொல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, செம்மைன்னு பார்ப்போம் இல்லையா? அப்ப செம்மையை பேஸ் பண்ணி என்னென்ன சொற்களா வருது பாருங்க. செங்கலம். ஓகே, செங்கலம்னா போர்க்களம். அதே போல செந்நிலம் அப்படின்னாலும் போர்க்களம் தான். ஓகேவா? அது செம்மை பிளஸ் களம் செங்கலம், செம்மை பிளஸ் நிலம் செந்நிலம். ஓகேவா? ஆக மொத்தம் செம்மைன்ற அந்த பண்பு பெயரின் அடிப்படையில் தான் இது புணரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, செங்கை அப்படின்னா அது கொடைக்கைன்னு அர்த்தம். செம்மல், செங்கை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப செழிப்பா இருக்கும், அவனுடைய கை செங்கை. ஓகேவா? அதான் கொடைக்கை. அடுத்து செஞ்சு அப்படின்னா நேர்மை, சரிமை அப்படின்றத குறிக்கும். நேர்மையா இருக்கிறது, சரி, எல்லாத்துமே முழுமையா சரியா
கரெக்டாக செய்யணும். ஓகேவா? ஸோ அதான் சரிமை அப்படின்றது. அடுத்து செஞ்செவியர் அப்படின்னா செல்வர்னு அர்த்தம். செஞ்செவியர் அப்படின்னா செல்வர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், கேட்காமே இருக்கலாம், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டான சொற்கள். ஓகேவா? இதில் நிறைய சொல்லும் போது தான் நிறைய நம்ம எல்லா டாபிக் நிறைய டாப்பிக்கில் சொல்லும் போதுமே நம்மளுக்கு கவர் ஆகுது. ஓகே, பார்த்து தான் ஆகணும். பாருங்கள், செஞ்சோறு. செஞ்சோறு அப்படின்னா போர் வீரனுக்கான சோறு. ஓகேவா? கர்ணன் பாட்டில் நம்ம இப்போ கேட்டோம் இல்லையா, செஞ்சோற்று கடந்தீர்க்க அப்படின்லாம் பார்த்துருவோம் இல்லையா. செஞ்சோறு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு மன்னனோ இல்லை தன்னை சார்ந்து ஒரு தலைவனோ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், தன்னை சார்ந்து தனக்காக ஒருத்தன் ஒரு விஷயம் செய்யணும். இப்போ மன்னன் இருக்கான மன்னன் தன் நாட்டு மன்னனோ மன்னனுடைய நாடு தன் நாட்டு மக்களுக்காக ஒரு வீரன் மன்னனுக்கு சப்போர்ட் பண்ணி போர்க்களத்தில் போய் நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு யார் பொறுப்பு? மன்னன் தான் அவனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது இல்லையா. ஓகேவா? அப்போ தனக்காக ஒருத்தன் முன்னாடி நின்று தனக்காக ஒரு போர் புரியறான் அப்படின்னா தன்னுடைய கடமையிலேருந்து பொறுப்புலேருந்து அவனுக்கு மன்னன்ற என்ன பண்ணணும்? உணவு வழங்கணும், அவனுக்கு தேவையான விஷயத்த வழங்கணும். ஓகேவா? தேவையான நல்ல விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் செஞ்சோறுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ செஞ்சோறு அப்படின்னா ஒரு போர் வீரனுக்கான ஒரு சோறு. ஓகேவா? போர் வீரனுக்கான நலன். ஒரு மன்னன் என்னென்னலாம் கொடுக்குறானோ அதெல்லாம் செஞ்சோறுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, செம்புண். செம்புண்ணா என்னது? ஒரு பொண்ணு அடிப்பட்டு அதை ஆறுற நிலைமையில் ஓகே கிட்டத்தட்ட சரியாயிடுச்சுரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆறக்கூடிய நிலையை தான் செம்புன்னு சொல்லுவாங்க. செம்பொருள் அப்படின்றது கடவுள், அறம். ஓகேவா? செம்பொருள் அப்படின்னா கடவுளை குறிக்கும், அறத்தை குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, செம்மொழி. செம்மொழின்னா என்னது? திருந்திய மொழி. நம்ம தமிழ் மொழியை செம்மொழின்னு சொல்கிறோம். ஏன்? காலங்காலமாக என்னது நிறைய சீர்திருத்தங்களுக்கு உட்பட்டு திருந்தி ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. இது மேன்மேலும் இன்னும் நிறைய ஆயிரம் காலம் போகும்போது இதில் இன்னும் நிறைய சீர்திருத்தங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது காலப்போக்கில். ஓகேவா? அப்போது திருந்துக்கிட்டே வர்றதுக்கு பிறகு என்னது? அந்த செம்மொழி, திருந்திய மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்போ பசுமைக்கு வந்துட்டோம். ஓகேவா? பசுமையை பேஸ் பண்ணி பசுன்ற அடிப்படை சொல் ஒரு பேசிக் வேர்டு மட்டும் இதை பேஸ் பண்ணி நிறைய சொற்கள் ஒரு முழு சொல் வரும். இல்லை பச்சை அப்படின்றது அடிப்படையில் வரும். ஓகே, அங்கே பாருங்க, இது பச்சை பாருங்க, பசுன்றது வந்துருக்கு அங்கே பாருங்க. அடுத்து பை அப்படின்றது மாறும். ஓகேவா? இது எல்லாமே பசுமை அப்படின்ற ஒரு பண்பு பேரை பேஸ் பண்ணி தான் இந்த சொற்கள் எல்லாமே இருக்கு. ஓகேவா? பச்சை பொய் அப்படின்னா முழு பொய்னு அர்த்தம். ஏன்டா பச்சை பொய் பேசுற சொல்லுவாங்க இல்லையா, பார்த்த இல்லையா மீன். அதான் பச்சை பொய்னா அது அவன் சொல்றது எல்லாமே பொய்னு அர்த்தம், முழு பொய். ஓகேவா? அடுத்து பச்சை மண். பச்சை மண் யாரை சொல்லுவான்? ஒரு குழந்தைய சொல்லுவோம். பச்சை மண்ணுடா அவன். ஓகே, அப்படின்னா இளம் குழந்தைய சொல்லுவாங்க. அடுத்து பசுங்குடி. பசுங்குடி அப்படின்னா உழவன். ஓகேவா? பசுங்குடி பசுமையா இருக்குது. பசுமையானது வேளாண்மை. வேளாண்மை செய்யக்கூடிய குடி என்னது? உழவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பசுங்குடினா உழவனை குறிக்குது. பைங்கூழனா உங்களுக்கு தெரியும், இளம் பயிர். பைஞ்சேறு அப்படின்னா சாணம். ஓகேவா? பைஞ்சேறு அப்படின்னா சாணம். ஓகே, மாட்டினுடைய சாணத்தை குறிக்கும். ஓகேவா? அடுத்து வெண்மைக்கு வந்துட்டோம். ஓகேவா? அடுத்து வெண்மைக்கு வந்துட்டோம். ஓகேவா? வெண்மை அப்படின்னாவே ஒன்று வெண் அப்படின்ற ஒரு சொல் அடிப்படையா வச்சு நம்ம சொற்கள் வந்திருக்கும். இல்லை இந்த வெண் அப்படின்றது என்னமா இருக்கும்? இன்னும் இல்லாம மாறும். அடுத்து என்னது? வெள்ளுன்னு மாறும். ஓகேவா? அதான் வெண்மை வெள்ளை மாறுது இல்லையா. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி வந்திருக்கும். பாருங்க, வெண்டேர். வெண்டேர் அப்படின்னா காணல்னு அர்த்தம். வெண்நிலம் அப்படின்னா மணல் தரை. ஓகேவா? மணல் தரை. ஒரு மணல் இருக்கு, ஒரு பீச்சுக்கு போறீங்க, எப்படி இருக்கும்? அது கிட்டத்தட்ட ஒயிட்டா இருக்கும் இல்லையா, அந்த சேண்ட். நம்ம சொல்லல சேண்ட், மணல் ஒயிட் சேண்ட் அப்படிலாம் சொல்லணும் இல்லையா, அப்படியே வெண்மையா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, வெள்ளிலை. வெள்ளிலை அப்படின்னா வெற்றிலைன்னு அர்த்தம். ஓகேவா? வெள்ளை தமிழ் அப்படின்னா எளிய நடை தமிழ். ரொம்ப தூயா இருக்கு, வெண்மையா இருக்கு, எளிய நடையில இருக்கு. வெள்ளைத்தனம் அப்படின்னா கள்ளமின்மை. கள்ளங்கள் இல்லாமல் இருக்காண்டா, வெள்ளத்தனண்டா சொல்லுவாங்க இல்லையா, அதான் கள்ளமின்மை. ஓகேவா? அடுத்து வெள்ளை மதி அப்படின்னா அறியாமை. வெள்ளை மதி அப்படின்னா அறியாமையை குறிக்கும். ரொம்ப வெள்ளையா இருக்குது, ஒண்ணுமே இல்லை, அறிவுமை. ஓகே, அறிவுமை. சாரி, வெள்ளை மதி. மதினா அறிவு. நம்ம நிலவு தானே சொல்றோம். நிலவு வெள்ளையா தானே இருக்கு. அறிவுமதி. அதுக்கு அறிவுமதியெல்லாம் சில பேர் வச்சிருக்காங்க, அது வேற இது வேற. ஓகேவா? வெள்ளை மதி அப்படின்னா வெண்மையா இருக்குது, உள்ள ஒண்ணுமே இல்லை. நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, உள்ளீடு இன்மைன்னு பார்த்துருப்போம் இதுக்கான பொருள். ஓகேவா? வெண்மைக்கு உள்ளீடு இன்மைன்ற ஒரு பொருளும் பார்த்துருக்கோம். உள்ள பிளாங்கா அப்படின்னு இருக்குது. உள்ள பிளாங்கா இருக்கிறதுன பேர் என்னது? அறிவில்லாமல் இருக்குது, அதான் அறியாமை. ஓகேவா? அடுத்து வெள்ளோலை. வெள்ளோலை அப்படின்னா ஒரு ஓலை இருக்கு, வெண்மையாவே இருக்கு. அப்படின்னது வெள்ளோலை அப்படின்றது அதில் ஒன்றுமே இல்லை, பிளாங்காவே இருக்குது, வெறும் வெண்மையாவே இருக்குது, பிளைனாக இருக்குது, அதான் வெள்ளோலை. அப்படின்னது எழுதப்படாத ஓலை, எதுவுமே எழுதப்படாத பிளாங்கா இருக்கக்கூடிய ஒரு ஓலை, அதான் வெள்ளோலை. ஓகேவா? சரியாமா? ஸோ அவ்வளோதான். சரி, நம்ம என்னதான் நம்ம நிறைய டைப் ஆஃப் நம்ம டாபிக்ஸ் பார்த்தாலும் பெரும்பாலான டாபிக்ஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம், டேட்டாஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் பெரும்பாலும் சொல்லும் பொருளுக்கு கவர் ஆக மாதிரியே இருக்கும், சொல்லும் பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவும் படிக்கிறோம். இது நம்ம பேருக்கு பண்பு பேர் தான் படிச்சிருக்கோம், ஆனால் இதெல்லாம் இதுக்கான பொருள்.
ஓகேவா? இதில் பண்பு பெயரையும் படிக்கிறோம். அந்த பண்பு பெயர் இந்த பசுமைன்றதுக்கு என்ன நிறைய டைப் ஆஃப் நம்ம அதுக்கு பொருள் தர மாதிரி இப்போ இளமை, என்ன சொல்ல, ஈரமாக இருக்கிறது அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஓகேவா? அது என்ன தான் வேறு வேறு பொருளை கொடுத்தாலும் அந்தந்த பொருள் மாறும்போது அதுக்கு நிகரான வேறு பொருள் என்னென்ன இருக்குது, என்ன பொருள் தருது அப்படின்றதையும் படிக்கிறோம். இப்போ சொல்லும் பொருளையும் படிக்கிறோம், கான்செப்டையும் படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால் பொதுத்தமிழில் இந்த நல்லா பாருங்களேன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்லக்கூடிய இந்த ஒரு புத்தகத்தில் இதுக்கு மேலேயும் ஏதோ ஃபஸ்ட் கிளாஸில் ஒன்று பார்த்தோம், செகண்ட் கிளாஸில் வேற ஒரு புத்தகம், இப்போ தேர்ட் கிளாஸ் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்லையும் பார்த்த இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இவ்வளோ தான் இந்த புத்தகத்தில் எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்கிறது சிலபஸில் ஓரளவு இதை மட்டும் படித்தா போதும் கவர் ஆகிறது இதுதான். இதுக்கு மேலே நிறைய டாபிக்ஸ் இருக்குது இந்த புத்தகத்தில், இன்னும் நிறைய டேட்டாஸ் இருக்குது, பக்கமாக நிறைய இருக்குது. அதெல்லாம் உட்காந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். அந்தளவுலாம் அவுட் சோர்ஸ் போய் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் படிப்போம், தேவையில்லாதெல்லாம் படிச்சுட்டு இருக்க வேணாம். அப்போ உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்லக்கூடிய அந்த ஒரு புத்தகத்தில் இந்த டேட்டா மட்டும் போதும், இதை தாண்டி நம்ம போக வேணாம். இவ்வளோதான். இதோட இந்த புத்தகம் க்ளோஸ். ஃபஸ்ட் வீடியோலையும் இப்போ தேர்ட் வீடியோலையும் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த புத்தகத்தை தொடாதீங்க, இந்த கண்டென்ட் மட்டுமே போதும், ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து நம்ம செகண்ட் கிளாஸில் ஒரு புத்தகம் பார்த்தோமா? ஓகேவா? அந்த கண்டென்ட் பாருங்கள். அதே புத்தகத்தை நம்ம அடுத்த கிளாஸில் என்ன முக்கியமான கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் எடுத்து நம்ம அழகாக கம்பலேஷனோட ஒரு வீடியோட டேட்டாவோட வர ஒரு வீடியோவில். ஓகேவா? அதையும் முடிச்சிருமா? ஓகே. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை நீங்கள் தொட வேணாம், அந்த இப்போ நான் கொடுக்கக்கூடிய நோட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அதே போல் ஒவ்வொரு புத்தகமும் நம்ம நோட்ஸில் நம்ம என்ன சொல்ல கம்பலேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். கிளாஸை கரெக்டாக கவனிங்க, அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா? அதே போல் இது ஒரு சொல்லுது பிடிஎஃப்ன்றது மெட்டீரியல் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துருவேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அழகாக படிச்சிக்கலாம். நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? சரியாம்மா? ஸோ ஓகே, மறுபடியும் நம்ம என்ன சொல்ல நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் வேறு ஏதாவது ஒரு வீடியோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.